நாம 18ஆம் தேதி ஆரம்ப நாள்ல இருந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வாலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மத் என்கிற சலாவாத்தை 10 முறை ஓதி ரசூலை உஸ்தாதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆரம்ப விளக்கம் நாம பேசினோம். 2வது நாளாக தொடர்ந்து மஜ்லிஸுக்கு வந்த எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம செய்கின்ற நாமால உச்சரிக்கிற இந்த திக்ருக்குரிய அர்த்தத்தை உள்ளத்தால விளங்கி செய்யணும் என்கிற அடிப்படையில செலவாத்த முதல் நாம சொன்னோம். 2வது என்ன சொன்னோம்? யா ஹாதி என்றால் உள்ளத்தில நேர் வழி காட்டுபவனி என்கிற அர்த்தம் உள்ளத்திலே என்ன செய்யணும்? உணரப்படும். யா ஹாதி என்று உச்சரிக்கக்குள்ள நேர் வழி காட்டுபவன் என்று உள்ளத்தில் உணரப்படணும். ஒரு மதம். 2வது நாளாக அது சம்பந்தமாக அந்த தியானத்தை திக்ருல் ஜல்லியாக செஞ்சு அது சம்பந்தப்பட்டு நாம விளக்கங்களை எடுத்தோம். 3வதாக கதீர், தத்துவமுடையவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறத எடுத்துட்டு 3வதாக கதீர் சம்பந்தமாக நாம தத்துவமுடையவன் என்கிற சம்பந்தமான விளக்கங்களை நாம் எடுத்தோம். இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம பேசுற பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும். என்ன? தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கிலிருந்தே பிறகு தீய குணங்கள் எல்லாம் உள்ளத்துல பிறக்கிறா இல்லையா? தீய எண்ணங்கள் உள்ளத்துல வருகிறா இல்லையா? அந்த மாதிரி அடிப்படை என்ன என்று பார்த்தா அந்த உள்ளத்துல செருக்கு இருக்கு. உள்ளத்தின் செருக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டேன். இப்ப செருக்கு எங்க இருக்கிற இந்த பாடம் என்ன சொல்றாங்க என்றா, உலகத்திலே இருக்கிறது செல்லு, உலகத்தில ஊட்டப்பட்டிருக்கு. ஆனா இருக்கு எங்க? உள்ளத்தில். அப்ப உள்ளத்திலே இருக்கிற இந்த செருக்கு, இந்த இணை வைத்தல், அந்த உள்ளத்தில எண்ணத்தை அடிப்படையாக அதிகரிக்க வைக்கிறதா, அதிகமாக அந்த உள்ளத்துல வார எண்ணங்கள் அதிகமாக அதுல வருகிறதா, தீய குணங்கள். தீய குணங்களுக்கு அடிப்படையாக உள்ளத்தில் அமைகிறது என்ன? சிறுக்கு. அது தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கிலிருந்து பிறப்பவை என்ற பாடல தீய குணங்கள் வந்துகிட்டே இருக்கின்ற அவர் உள்ளத்திலே என்ன இருக்கின்ற அர்த்தம்? தீய குணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க, தீய குணங்கள்ல சம்பந்தப்படுற, தீய வேலையில ஈடுபடுற, தீய காரியத்தையே தொடர்ந்து செய்கிற, தீய விஷயங்களையே பேசுற, தீய எண்ணங்களோடைய சம்பந்தப்பட்டு தீய விஷயங்களையே சிந்திக்கிறண்டா. அவர் செயற்பாடுகள் அதிகமாக வெளியாகிற விஷயம் எங்கே இருக்கும்? தீய செயற்பாடு இருக்கும், தீமையை நோக்கினது இருக்கும். அங்க இருக்கிற ஆழமா என்ன இருக்கிறது? அங்க பார்த்தா உள்ளத்தில செருக்கு, இணை. இந்த செருக்குதான் அந்த அடிப்படையாக அவர் உள்ளத்தில இருந்துகிட்டு இந்த வேறு காண்கிற தன்மை, இணை வைக்கிற இந்த தன்மை இருந்துகிட்டு தீய குணங்கள் அவருக்கு என்ன செய்யுது? வெளிப்படுத்திடும். ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று விளங்கப்படுத்தி போட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரோம். இப்ப நீங்க எல்லாரும் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் இப்ப மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் மஜ்லிஸுக்கு நீங்க வந்தீங்களா? நீங்க வாரத்துக்கு முதல் உங்களோட எண்ணம் இங்க வந்துச்சா? நீங்க வீட்டை இருந்து மஜ்லிஸுக்கு வரணும் என்று முதல் நினைச்சீங்களா? இல்ல இங்க வந்து நின்று நம்ம மஜ்லிஸுக்கு வந்துட்டோம் நினைச்சீங்களா? முதல் வீட்டை இருந்து நம்ம மஜ்லிஸுக்கு இருக்கிற மஜ்லிஸுக்கு போவோம் ரெண்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப அந்த எண்ணம் வார நேரமே அந்த எண்ணம் இங்க வந்துட்டா இல்லையா? இப்படி உங்களோட உள்ளத்துல இந்த அல்லாஹ்வை நினைவுபடுத்துற திக்ரனே, ஞாபகப்படுத்த, நினைவுபடுத்த, அல்லாஹ்வை நினைவுபடுத்துற இந்த திக்ர செய்யறதுக்கு நாம போவோம். இப்படி ஒரு எண்ணம் உங்களோட உள்ளத்துல வந்தது.
நல்ல எண்ணமா தீய எண்ணமா? தீய எண்ணமா? அப்ப அந்த எண்ணம் வந்தத்தில இருந்து நீங்க போய் அதுக்கென்று ரெடியானது, அதுக்கென்று குளிச்சது, அதுக்கென்று உடுப்பு ரெடி பண்ணது, இப்படி போகும் அந்த பயணத்தை யோசிச்சது, இங்க வந்து இதுவரைக்கும் முழுமையாக நல்ல எண்ணத்தில நடந்திருக்கு இல்லையா? இதுவரைக்கும் நல்ல எண்ணத்தில் நடந்திருக்கா இல்லையா? அப்ப இங்கூட உள்ளத்தில தீய எண்ணம் வந்துச்சா நல்ல எண்ணம் வந்துச்சா? அப்படி இருக்கிற நேரத்தில சொர்க்கத்தில் வாழவே ஆசை. கஞ்சா கள்ளவின் மஸ்ஜிதிலே போதை, மத்தியிலே போதை. சொர்க்கத்தில் வாழவே ஆசை, கஞ்சா கள்ளவின் மஸ்ஜிதிலே போதை, பேசியர் வீட்டிலே பூசை, இது வெறுட்டிடும் ஷைத்தான். எங்கேயாவது போய் கஞ்சா குடிப்போம் என்ன வந்துச்சு? எப்பவுமே கஞ்சா பிடிக்கிறாங்க வருமா இல்லையா? இந்த நேரத்தில் அந்த எண்ணம் மட்டும் வந்துச்சு. இல்லாட்டி எங்கேயாவது போய் ஒரு சிக்கனத்தை அடிப்போம் மட்டும் வந்துச்சு. இல்லாட்டி எங்கேயாவது போய் என்ன செய்யும்? ஏதாவது ஒரு தீய எண்ணம் வந்து அந்த தீய எண்ணம் எங்க போயிருக்கும்? முதல் கஞ்சா வாங்குற இடத்த போயிருக்குமா இல்லையா? நீங்க போயிருப்பீங்களா? அங்க நிற்கும். அதுக்கு நீங்க ரெடியாகி அதுக்கு வலிக்கிட்டு அந்த பயணம் போய் அந்த கஞ்சாவை வாங்கி அடிக்கிற வரைக்கும் நல்ல எண்ணத்தில நல்ல செயல் நடந்திருக்கா, கெட்ட எண்ணத்தில கெட்ட செயல் நடந்திருக்கா? அப்ப இப்ப மஜ்லிஸுக்கு வருவோம், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவோம் என்று திக்ருல் ஜல்லிய செய்யறதுக்கு எண்ணம் வந்தையும் யாருக்கிட்ட? நம்ம இல்லையா? போய் கஞ்சா அடிப்போம், போதையில கிடப்போம் என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்து அந்த செயற்பாடு வந்து யாருக்கிட்ட? இந்த நல்ல எண்ணம் வந்து எங்க? இந்த கெட்ட எண்ணம் வந்து எங்க இருந்து என்று நமக்கு பிரிச்சு அறியக்கூடிய அறிவு நமக்கு தெரிவிக்கா? நல்ல எண்ணம் வந்தா அது மலக்கு அந்த எண்ணத்தை தாரா. கூடவே இருக்கிற மலக்கு உங்களுக்கு என்ன செய்யறாங்க? நல்லதை நல்லதை செஞ்சு, நல்லதுக்கு போ, நல்லதை பாரு, நல்லதை கேள்வி, நல்லதுக்கு நட. கருதரா? இப்படி இல்லாம நீங்க கூட இருக்கிற மலக்க பாக்கலாம். புரிவதுங்களா? அப்ப நல்ல நல்ல விஷயத்தை இழந்தான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த எண்ணம் இல்லாமது எங்க? வழக்குகள்கிட்ட இருந்து. அடுத்தது என்ன? தீய குணங்கள், மானக்கேடான காரியங்கள் எல்லாம் சிறுக்கில வந்து புறப்பனை என்றா அந்த எண்ணங்களில் உள்ள சிலதாரன் யார்? வெறுப்பிடும் ஷைத்தானின் வேலை என்று சொல்ற. அப்ப அவன் எந்நேரமும் எப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் தருவான்? கெட்ட விஷயம், கெட்ட செயல், தீய எண்ணம், மானக்கேடான காரியங்களை செய்கிற எண்ணங்களை நம்மள உள்ளத்தில ஏற்படுத்தினாண்டா நம்மள உள்ளத்தில வருகுதுண்டா அந்த நேரத்துல நம்மள உள்ளத்தில அந்த எண்ணத்தை தாரது யாரு? அப்ப யாரு இருக்க உள்ளத்துல அந்த நேரம்? இப்ப முளைச்சிருக்காளா? அப்ப இப்ப நாம தான் என்ன செய்யணும்டா, நம்மளோட கூடவே வினல் ஜின்னத்தி வந்தா இருக்கிற சைத்தான அடையாளம் யாரு? நாம தான் இந்த எண்ணத்தை வச்சு. அதே மாதிரி நம்மள கூடவே வழக்கு இருந்துகிட்டு நமக்கு எந்த எண்ணத்தை தாராக என்ன அடையாளம் காணணும் யாரு? அதுக்கு நாம தான். எண்ணம் பிறக்கும் நோக்காரிய செப்ப எண்ணம் பிறக்குது. அந்த பிறக்குதல் அந்த எண்ணத்தின நோக்கத்தை அறிங்க. ரெண்டா எனக்கு ஒரு எண்ணம் வருகிறதுண்டா அது தீய எண்ணமா? அந்த எண்ணத்தை கொண்டு நான் தீய செயல் செய்ய போறேனா? தீய செயலுக்காக போக போறேனா? அதான தீய செயலுக்குள்ள நான் மூழ்க போறேன்டா அந்த தீய எண்ணம் வந்ததை செய்தானுகிட்ட இருந்து அந்த தீய செயலை என்ன செய்ய வச்சது செய்தான். பின்தொடர்ந்தது யாரு?
இப்படி இல்லாம நம்ம சைத்தான் அடையாளம் காணலாமா? இப்ப நீங்களே உங்களோட உள்ளத்தில நான் அதிகமாக எந்த எண்ணம் வருகிறது? நல்ல எண்ணம் வருகிறதா, கெட்ட எண்ணம் வருகிறதா என்று நிறுக்கலாமா இல்லையா? உங்களோட உள்ளத்தில நீங்களே போய் கொஞ்சம் கவனிச்சு அதிகமாக நல்ல எண்ணமாக உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்கா, அதிகமாக கெட்ட எண்ணம் பிறக்கிற உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்கா என்று பிரிச்சு அறியக்கூடிய ஒரு கவனமும். அப்ப ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் வந்த என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானம் அணிந்து இது என்ற தீய பக்கம், தீய குணங்கள், தீய செயல்கள், மானக்கேடான காரியத்துக்கு இதை கொண்டு போகுதா என்று கணம் என்ன செய்யணும்? அந்த எண்ணம் பிறக்கிற அந்த நோக்கத்தை அறியணுமா இல்லையா? அதே மாதிரி நல்ல எண்ணம் வந்துட்டு இருந்தா இது யாருக்கிட்ட இருந்து வருகிறது? அதை தொடர்ந்து போனோம்னா அதை பின்பற்றி நம்ம நல்ல செயல் பக்கம் இப்படி நல்லெண்ணமே அதிகமாக உள்ளத்தில வந்து இந்த நல்ல எண்ணத்துக்காகவே நம்முடைய செயல்களும் சம்பந்தப்பட்டு இந்த நல்ல எண்ணத்தை பின்தொடர்ந்தே போனா நமக்கு இப்ப நல்ல விஷயங்களை நம்மளோட மனசுல போட்டு யாரு கூட்டிட்டு போறா? உனக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி கேட்க, இப்படி பிறக்கிற நல்ல எண்ணத்தை எடுத்து அந்த நல்ல எண்ணத்தை கவனிச்சு அந்த நல்ல எண்ணத்தின் செயற்பாடுகளுக்குள்ளேயே அதிகமாக நாம போனா கேள்வி என்ன? நமக்கு தீமை நடக்குமா? அப்படி தொடர்ந்து நல்ல எண்ணமே உள்ளத்துல வருகிறேன். நான் நல்லதையே செய்கிறேன், நல்லதையே பார்க்கிறேன், நல்லதுக்கே நடக்கிறேன். மொத்தத்தில என்ற உள்ளத்தில பிறக்கிற அதிகமான எண்ணங்கள் என்ன எண்ணம்? நல்லெண்ணம். நல்லெண்ணம் நாள் தோறும் நன்மை தருமா? அப்படின்னா எனக்கு தீமை வருமா? எனக்கு தீமை நடக்குமா? அப்ப என்ன பாதுகாக்கிறதும் எந்த சூழல்ல ஏதாவது துன்பம் துயரம் வராம நான் பாதுகாத்துக் கொள்றதும் எங்க இருக்கிறேன்? நமக்கு இன்னைக்கு நமக்கு சுய சிந்தனை என்று சுய அறிவை தந்திருக்கிறான். பிரிச்சு அறியக்கூடிய உள்ளத்துல நாம எல்லா எண்ணத்தையும் எனக்கு திறந்து வருகிறேன் என்று செயற்பட்டுக்கிட்டு போறேன். அறியாம நல்லெண்ணம் வந்தாலும் ரெண்டாம் போறேன். அப்ப அவன் கூட்டிட்டு போறான். கெட்டெண்ணம் வந்தா சேட்டம் கூட்டிட்டு போறான். நல்லெண்ணம் வந்தா இப்படி அங்காலே இங்காலே போனா மீசான் சிராசி எப்படி இருக்கும்? நன்மை தருமா? அப்ப நான் ஒரு நிலையா நிக்கணுமா இல்லையா? அப்ப அதிகமாக மார்க்க விளக்கமாயிருக்கட்டும், அரசாங்க சட்ட விளக்கமாயிருக்கட்டும், எந்த மதத்தில் உள்ள விளக்கமாயிருக்கட்டும், கலவர்கள் சொல்லுதான், கெட்ட விஷயம் ஒண்ண பாருன்னு சொல்லுதான், யாருக்காவது போய் அடி என்று சொல்லுதான், கஞ்சா குடி என்று சொல்லுதான் இல்லே. அப்ப மொத்தத்துல எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கிற காரணம் என்ன? நீ மனுஷனா மனக்கோட வாழ். மனுஷனா முதல் உள்ளத்தால திறந்து நீ நல்ல எண்ணத்தை அதிகமாக உன்னுடைய உள்ளத்தில விதைச்சா முளைக்கிறது இல்லை, இனி முளைக்கும். எண்ணம் பிறக்கும் நோக்கம் அறிஞ்சு அந்த நல்ல எண்ணத்துக்கு உங்களோட உள்ளத்தை கொடுத்தா உங்களோட உள்ளத்தை நீங்க ஏன் அடியாமக்கணும்? நம்மளோட உள்ளத்தையே நாம குப்பையாக்கணும். நமக்கு விஷயம் தெரியும். முடிவு சொல்றது நம்ம வேற எங்கேயும் போய் மோசமாக்குறோம் என்ன உள்ளத்தை. அப்ப நாம கொஞ்சம் சீர்படுறா நம்மளோட உள்ளத்தை தீய குணங்கள்ல இருந்து மானக்கேடான காரியத்திலிருந்து வெளியே கொண்டாடுறா முதல் எந்த உள்ளத்துல பிறக்கிற எண்ணங்கள் இருக்கே அதை நான் கொஞ்சம் கவனிக்கும். இப்ப நான் போற விஷயம் நல்ல விஷயத்துக்காக போறேனா இல்ல கெட்ட விஷயத்துக்கு போறாண்டி பிரிச்சு அறியக்கூடிய அறிவு நமக்கிட்ட இல்லையா? யாருக்கிட்ட இல்லை, எல்லாரும். அதை நாம அடையாளம் போட்டு இந்த எண்ணம் ஏன் எனக்கு பிறக்கிறேன் இது நம்ம கூட எண்ணம் எல்லாருக்கும் இயல்பா வரும். யாருக்கும் வராண்டு சொல்லி இங்க நல்லவனா நடிக்கலாம். எண்ணம் வரும்.
ஆனா செயலுக்கு இந்த எண்ணத்தை கொண்டாரு. எல்லா எண்ணத்தையும் செயலுக்கு கொண்டா களவெடு கொண்டு நம்பர் செயலுக்கு கொண்டா என்ன நடக்கும்? அப்ப எண்ணம் பிறக்கிற நோக்க அறிகிற இடத்துக்கு நாம வந்துட்டோம்டா, நம்ம கிட்ட வார எண்ணத்தில நாம என்ன செய்வோம்? நோட்ட விடுவோம். ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது? ஏன் போய் அங்கே போய் சாராயம் குடிக்க சொல்லுங்க? ஏன் கஞ்சாவண்டை வாங்கி இந்தியாவை சுருட்ட சொல்லுங்க? யோசிப்போமா இல்லையா? அப்ப அது எனக்கிட்ட வார மாதிரி வந்ததுக்கு வெறுக்கிடும் சேத்தானின் வேலை என்று சொல்றாங்க. அப்படின்னா என்னுடைய கூட என்னுடைய ரத்தத்தில இருக்கிறவன் எனக்கு இந்த சொல்றான். கஞ்சா குடியம் தான், சாராடியம் தான், போதைய. அப்ப நான் யாரை பின்பற்றி போறேன்? சொர்க்கத்தில் வாழணும் என்று ஆசை, ஆசைதான். ஆனா கஞ்சா கள்ளவின் மத்தியிலே போதை, வேசியர் வீட்டிலே இதெல்லாம் வெறுட்டிடும் சேத்தானின் வேலை தான். இதுதான் வேதமும் சொல்லுது, இதுதான் சட்டமும் சொல்லுது. நீ சும்மா படிச்சு உட்காருங்க, கஞ்சா அடிக்கலாமான்னு சொல்லி சொல்லுவாங்க. குடிச்சு பாரு, எடுத்து பாரு, சட்டமா தானே சொல்லுது, மார்க்கமா தெரிஞ்சுது. அப்ப மொத்தத்துல ஒரு மனிதன் திருந்தி நல்ல குணத்தோட நல்ல எண்ணத்தோட அவனுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்ங்கிறது தான் மொத்தம். இவன் சேத்தான் என்று ஒரு செய்திட்டானே, இவனால நம்ம அடுத்த சட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. இது மனிதன் செய்கிற இயல்புல இல்லை, மனிதன் இதை செய்கிறது இல்லை. அவன் கூட இருந்து அவனை செய்விக்க வைக்கான். அல்லாஹ்வே சொன்னான். என்ன மனிதனுக்கு சொன்னான்? செய்தான் பகிரங்கமான விரோதி என்று சொன்னானா இல்லையா? செய்தான் ஒரு கூட்டாளியா விரோதிக்கா? அந்த பகிரங்கமான விரோதிய சும்மா உதாரணத்துக்கு முன்னுக்கு இன்னும் நிக்க பாருங்க காட்டியிருந்தா என்ன செய்யலாம்? அடையாளம் கண்டிருக்கலாம். இது கூடவே ரத்தத்திலே இருந்தா குடிமொழி அடைஞ்சிருக்கிறது எப்படி காண்றது, எப்படி விளங்குறது? அப்ப எண்ணத்தை நோட்டம் ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை நாம என்ன செய்யணும்? முதல் நம்மள தன் பக்கமே திருப்பி கொஞ்சம் நிதானமாகி, எனக்கிட்ட இன்னும் வாத எண்ணத்தால எனக்கு நன்மை நடக்குமா இல்லையா? அந்த எண்ணத்தை அப்படியே விடும். விட்டு போட்டு நீங்க ஒரு டெஸ்டிங் செஞ்சு பாருங்க. நான் ஒரு டெப்லெட் தான் பாவிச்சு பாருங்க. அப்படி ஒரு கெட்ட எண்ணம் கொண்டு வரக்குள்ள நீங்க அந்த எண்ணத்தை அப்படியே ஓரல்ல நீங்க முடிவெடுத்து கொஞ்சம் அமைதியாகி 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல செய்தி. நன்மைங்கிறது மறுமையில கிடையாது. இங்க வேலை செய்யற கூலி அங்கேயா? இங்க வேலை செய்யற கூலி எங்க? முடிவெடுத்தானே சொல்றது. இங்க வேர்வை சிந்துறதுக்கு இடையில கூலிய புடுங்கிற மார்க்கம் தெரியுது. அப்ப நான் இங்க நல்லெண்ணத்தை வச்சு நல்ல வாழணும்னு நினைச்சா என்ன சூழல் எல்லாம் என்ன செய்யணும்? அப்ப இப்ப உதாரணத்துக்கு மனிதர்களை நரகம் சூழுதான். அந்த நரகம் மனிதர்களை சூழறதுக்கு நரகம் எங்க இருந்து கொண்டு வந்து மனிதன் அப்படியே சூழ வைக்கானா? இல்ல அவனோட உள்ளத்தால அவனை நரகம் சூழ்ந்து கொள்ளுதான். அப்ப அவன் தான் தேடிக்கிறான். சொர்க்கம் நம்பிக்கை கொண்டோருக்கு மிக அருகில் கொண்டு வரப்படுமா? சொர்க்கம் பக்கத்துல கொண்டது இப்படி வைக்கிறதுக்கு சின்ன சாமானா? இது ஆழமாக இப்ப நம்ம பேச பேசுவோம். சின்ன சாமானா? வேலை சின்னதா இல்லையா? நாங்க விசுவாசிகளுக்கு பக்கத்துல சொர்க்கத்தை கொண்டாதான் சின்னதா இல்லையா? அப்படின்னா நான் விசுவாசினா எனக்கு அருகில சொர்க்கத்தை கொண்டாதான் வருவான். அது உண்மை, அது ஹக்கு. அந்த சொர்க்கத்தை நீங்க பார்க்கணுமா? உங்களோட கண்ணால நல்லதை பாருங்க. அந்த சொர்க்கத்துக்கு போகணுமா? உங்களோட காதால நல்லதை கேளுங்க, உங்களோட காதால நல்லதுக்கு நடங்க. தொடர்ந்து போதையில சம்பந்தப்பட்டு நிதானம் இல்லாம வாழவை. உள்ளத்தை என்ன செய்ய? உங்களோட உடலோட சம்பந்தப்பட்டு என்னையாவது ஒரு விஷயம் பேசுறேன்னா ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கிட்டேன். உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ
உள்ளம் சுத்தமாக்கப்பட்டா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அகப்பரிசுத்தம் ஏற்பட்டா, அந்த உள்ளமே உங்களுக்கு ஜன்னத்தாக தெரியும். இப்ப எங்க இருக்கு ஜன்னத்து? அதுல கொண்டு வரப்படும். இல்லையா? நான் அதுக்குரிய வழியை சொல்லித்தாரணுங்க. என்ன நீங்க போறீங்களா? சொல்லிட்டு வழி தெரிஞ்சா உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். அனுபவத்துல உணர்ந்துதான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துது. இல்ல நினைக்கப்படுது. அப்ப சீர்படுத்த வேண்டியது எங்க இருக்கு? உள்ளம். உடலை உலகத்தில யார் சுத்தப்படுத்திருக்காங்க சொல்லுங்க. எத்தனையோ கோடா கோடி மனிதர்கள் ஏற்கனவே வந்தாலும் இல்லையா? இப்ப எத்தனையோ 1000 கோடி மக்கள் இப்ப இருக்காதா இல்லையா? உடலை சுத்தப்படுத்தின ஒரு மனிதன், உடலை சுத்தப்படுத்தின ஒரு மனிதன் யாராவது இருக்கலாம்? சரி, நல்லா குளிப்போம், நல்லா சோப்பு போடுவோம், நல்ல சம்பூர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மணக்க நின்று குளிச்சுட்டு வந்தா சுத்தமாயிட்டமா? இல்ல அங்க உள்ளுக்கு யூரின் கொஞ்சம் பீ கொஞ்சம் இருக்குமா? என்ன அப்ப டாய்லெட்டுக்கு போனேன், அப்ப யூரினுக்கு போயிட்டு வந்தேன், இருக்காதா? அசுத்தம் இருக்கா இல்லையா உடலோட? இத பூரணமா 100% சுத்தம் செஞ்சவர்கள் யாரு? இப்ப மார்க்கம் தரப்பட்டது, இந்த வழி தரப்பட்டது உடலை சுத்தப்படுத்தியா? இல்ல யாராவது சுத்தப்படுத்திருக்கிறீங்களா? சரித்திரமே இல்லை. உள்ளத்தை சுத்தப்படுத்த, உள்ளத்தை சீர்கட்டவன் அந்த உள்ளத்தில ஊசலாடி கட்டிருக்கான். அந்த சேத்தான விரட்டு அவனோட போராடு. அவன் தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதி இல்லையா? அவன் தான் தீய குணங்களையும் சிறுக்கையும் உள்ளத்திலே என்ன செய்யறான்? இந்த சிறுக்கோட வேறு காண்றவன், வேறு கண்டு விடைய போடுறவன் 2 பேர் இருந்தா நடுவுல சேத்தான் நுழைஞ்சிடுவான் என்று சொன்ன ஹதீஸ்கள் சொல்லணுமா? இடையில எப்படி வராம வேறு காணவிக்க உங்களுக்கு எனக்கு இடையில என்ன தகுதி வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இருக்கா? ஆனா என்னையும் உங்களையும் பிரிக்கிறவங்க யாரு? இன மத பேதத்தை உருவாக்குறவங்க யாரு? இன மத பேதம் எல்லாம் சாத்தான் போட்ட சதித்திட்டம். என்ன விளங்குறது? சாத்தம் போட்டா நான் ஒற்றுமையா இருந்தேன் இருக்கலையா? ஜன்னத்துல ஆதம் ஹவ்வான்னு சொல்லி அவங்களோட நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலையா? பிரிஞ்சா இருந்தோம். அப்படி இருந்த நம்மள ஒரு மக்கத்தால போய் அந்த ஒற்றுமையா இருக்காக நாம பிரிப்போம் என்று சொல்லி திட்டம் போடுறது தெரியுமா? அவன் பிரிக்கத்தான அவன் விஷயத்தை பண்ணி அந்த சதி திட்டம் போடுறது தெரியுமா? இது சாத்தான் போட்டு சதி திட்டம். இத சாத்தம் தான் போடுறானுங்கிற சதி திட்டம் என்று விளங்காம நாம பிரிஞ்சு கிடக்கும். முடிவெடுத்து என்ன சொல்றது? ஏன் அவன் சிறுக்க உள்ளத்தில ஊட்டி இருக்கிறான், தீய குணங்களை எல்லாம் உள்ளத்தில ஊட்டி இருக்கிறான். இதை சுத்தம் படுத்த தெரியாம, இதை நீக்க தெரியாம, இந்த எண்ணங்கள் ஏன் எனக்கு பிறக்குது, இதுக்கு அடிப்படை சிறுக்குத்தான் என்று புரியாது மடையான ஆக்கி போட்டான் செய்தான் நம்மள. ஏன் மடையனாக்கினான்? ஏன் நம்மளை கெடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்று சொன்னான்? அவன் பகிரங்கமான விரோதம். இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை தண்ணியில யோசிச்சு பாருங்க, யார் அதிகமா குற்றவாளியா இருக்கா? நமக்கு வழக்கிருக்காளா? அப்ப இங்க மார்க்கம் வந்தது உடலை சீர்படுத்த இல்லை, உடல் மண். சோறு என்று நீங்க சாப்பிடுவதுடைய யதார்த்தம் மண். அது மண்ணாலா இருக்கு. அது மனிதன் கிடையாது, அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடல். மனிதன் அங்க நான் என்று உணர்வோட இருக்கான். அவனையும் நினைக்க விடாம, அவனை யார் என்று அறிய விடாம
போதையில சிக்க வச்சு போதை அந்த உள்ளத்துல ஊட்டி வேறு என்று சொல்லி சிறுக்க வலுப்படுத்தி தீய குணங்கள் அவனை தரிப்படுத்தி வச்சிருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணுமா நீங்க? உங்களுக்கு நான் தியானம் செய்து தந்திருக்கிறேன். இப்படி ஒருநிலைப்படுத்துங்க, இப்படி நினைவுபடுத்துங்க, உங்களோட உள்ளத்தை சீர்படுத்துங்க என்ற ஒரு வழிமுறை காட்டி தந்திருக்கிறேன் இல்லையா? தொடர்ந்து ஒரு வருட காலமாக மஜ்லிஸுக்கு வாரவங்களுக்கு தெரியும், நான் பயிற்சியும் கொடுத்திருக்கிறேன். நீங்க இதை விடாம உங்களோட வீட்டில இருந்து ஒரு 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் செய்வீங்களா உங்களுக்கே விஷயம் புரியும். மத நீங்க எனக்கு விளக்க நான் டிவி பிடிச்சிட்டேன் டேஸ்டரி. நான் இப்போ உங்களுக்கு டீயை தந்துட்டு குடிங்க, டேஸ்ட உணருங்க. இது அனுபவம். சொல்றேன், நான் படிச்சது சொல்லு, நான் 4 கிதாபுல பார்த்தது சொல்லு. புரியுதா? 4 கிதாபுல 4 புத்தகத்தில வாய்ச்சது நிக்க, அதை நான் செய்ய வரல உங்கள்கிட்ட. அப்ப இன்னைக்கு நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சத்தியத்தை உணர்த்துற ஒரு கல்வி வேணுமா இல்லையா? ஒரு கல்வியோடு கற்றவண்டா, ஒரு கல்வியோடு நாம எடுத்தவண்டா, அந்த கற்ற கல்வியிலிருந்து நமக்கு ஒரு சத்தியம் உணரப்படும். அந்த உணரப்படுற விஷயம் தான் இனி கற்ற கல்வியில எங்க கப்புக்குள்ள வந்த டீ புத்தகத்துல பார்த்து கிதாபுல படிச்சு. அப்ப நீங்க உங்களோட முதலில் முத்தக்கீன் என்று வேதம் சொல்ற அடிப்படையில உங்களோட உள்ளம் முத்தக்கீன்ங்கிற நிலைக்கு வந்தா, சுத்தமாயினா, உடலுக்குள்ள இருக்க நினைக்கிறீங்க உள்ளம். இப்ப அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த உள்ளம் இந்த உலகத்தையே வச்சிருக்கீங்க. அந்த உள்ளத்துல இந்த உலகமே இருக்கு. இப்ப முத்தகீன் உங்களுக்கு எல்லா வழியும் காட்டப்படும். நீங்க முதல் உண்மையா உண்மையில விளங்குதா? ஒன்றும் படிக்காதால இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கத்துல போகலாம். படிச்ச எல்லாரும் மார்க்கம் விளங்கலாம், படிச்ச எல்லாரும் மார்க்கத்துக்கு போகலாம், படிச்ச எல்லாரும் தான் ஜன்னத்துக்கு போகலாம்டா. அப்ப நாங்க எல்லாம் என்ன செய்வேன் போயிடலாம். அப்ப மார்க்கம் என்கிற விஷயத்தை நமக்கு புரிய வச்ச விதம், நமக்கு விளங்கப்படுத்தின அந்த விளக்கம் கடினம், கஷ்டம். மார்க்கத்தை இலகுபடுத்தி இருக்கிறோம் என்று எத்தனையோ வேத வசனங்கள் வைக்க குர்ஆன் பாருங்க. அந்த இலகுபடுத்தப்பட்ட வழி, அந்த வழி முதல் நீங்க உங்களோட உள்ளத்தை கவனி, உள்ளத்தை நீங்க சீர்படுத்துங்க. அதுக்கு பிறகு நான் தந்த செலவாத்தை அந்த ரசூல்தான் எனக்கு ஒஸ்தாத் என்று சொல்லி ஓதுங்க. யாஹாதி அந்த நேருடைய காட்டுவானா நம்புறீங்களா? நம்ம கேள்வி நிச்சயம் காட்டுவான், எனக்கு நேர் வழி காட்டு என்று. யாஹாதி யாஹாதி என்று 100 உங்களுடைய உள்ளத்தால் உச்சரி. இந்த வாய் உச்சரிக்கக்குள்ள சிந்தனைகளை நினைக்க கூடாது. இந்த வாய் உச்சரிக்கக்குள்ள ரோட்ல பஜார்ல நிக்க கூடாது. உள்ளம் வாய் உச்சரிக்கிற நேரம் உள்ளம் நேர் வழி காட்டுகிறவனை உணரும். அப்பதான் நமக்கு விளங்கும். உணர்ந்து கொண்டு என்ன செய்திருக்கிறோம் என்று நமக்கு விளங்கும் இல்லையா? அதுக்கு பிறகு அந்த உள்ளம் சீர்படுற நிலை வரும். வாவ நீங்க நாளைக்கு வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை தியானிக்கிற எப்படி, இந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ்வை நினைவுபடுத்தி உள்ளத்தை சுத்தமாக்கிற எப்படி, நாளைக்கு நம்ம விரிவாய் சம்பந்தமாக பேசணும். இதுக்கு மேல பேசணும். கொஞ்சம் மஜ்லிஸ் செஞ்சு அதிலே தொண்ட போயிடுச்சு. அப்ப ஆளுமா சிந்திங்க. இந்த மனிதன் என்கிறவன் சிந்திக்க கூடியவன். இந்த வேதத்தை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல கூட்டா போட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பேசக்குள்ள பேசியிருக்கேன். இன்னும் அந்த பூட்டை கண்டுபிடிக்கல. பூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் என்னத்தை கண்டுபிடிக்கும்? கல்பை கண்டுபிடிக்க. அந்த கதவுல பூட்டு போட்டிருக்கா, எந்த கதவு அந்த கதவை கண்டுபிடிச்சா தானே பூட்டு விளங்கும்.
இப்ப கல்புல முட்டா போட்டிருக்கிறீங்கிற எங்களுக்கு. அப்ப அந்த பூட்டு கிடக்கிறதால சிந்தனை வேலை செய்யுது. அப்ப நான் முதல் சிந்திக்கிறேன்னா முதல் பூட்டை போய் பார்க்கணும், என்ன பூட்டு. இப்ப புதுசா வந்த பூட்டா, இல்ல 1400 வருஷத்துக்கு முதல் ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள என்ன பூட்டு தெரியாது அந்த பூட்டா, இல்ல ஆம பூட்டா, இல்ல பிங்கர் பிரிண்ட் பூட்டா, எந்த பூட்டு தெரிஞ்சா தானங்க வெளிய சாப்பிட போடா. அப்ப அந்த பூட்டை துறந்து சிந்தனை இருக்கிற அந்த கதவான அதுக்குள்ள நுழைஞ்சோம். சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட உடலில பூட்டா போட்டிருக்கிறீங்க நடக்குது. என்ன சிந்திப்பவர்கள் உண்டா? இதனை உங்களோட கல்புல உள்ளத்தில அந்த பூட்டு போட்டிருக்கீங்க. அப்ப நான் முதல் உள்ளத்தை கண்டுபிடிக்கும். அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளத்தில அதிகமாக மானக்கேடான காரியங்கள் செய்த பதிவு, தீய குணங்களில் நிறைஞ்சு போய் குப்பையாக இருந்தால் பூட்டா அப்படி ஒரு மாபெரிய ஆற்றல் உள்ளது கூட உள்ளம். அந்த உள்ளத்தை நீங்க இன்னும் துறந்து பார்க்கல. அந்த உள்ளத்தால போற வழியை நீங்க இன்னும் நோக்கல. மொத்தத்தில கல்புக்கள் துறக்கல் குருடு வச்சு யார் இம்மையில கூட்டணும் அவன் மர்மையிலும் குருடன் என்று சொன்ன வேத வசனம் அந்த கல்பு கண்ணை சென்ன இந்த கண்ணை சென்ன. இது எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் பார்க்கும். பாக்குறீங்களா? இது குருட கண் என்று கொஞ்சம் சொல்லியா பாக்குறீங்களா? யார் வாங்க என்னத்தை பாக்குறீங்க? என்ன தெரியுது? என்ன தெரியுது? பாருங்க என்ன தெரியுது? பாருங்க என்று நான் சொன்ன உடனே நீங்க முதல் எதை பாத்தீங்க? பேப்பரை பாத்தீங்க. பேப்பர் செஞ்சாரு தம்பி இதை லைட்டையும் எல்லாத்தையும் என்னத்தை பார்த்து சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் பார்ப்போம். லைட் எல்லாம் பண்ணியாச்சு. இருட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு என்ன பாருங்க சொன்னா நீங்க இதை பேப்பரை பார்ப்பீங்களா? அப்ப என்னத்தை பாருங்க. அப்ப இப்ப நீங்க பேப்பரை பாக்குறீங்களா? வெளிச்சத்தை பாக்குறீங்களா? அப்ப இந்த கண் ஏதாவது பாக்குறீங்களா? முதல் என்ன வேணும்? வெளிச்சம் இல்லாத கூட்டுக்கள் நாங்களும் குருடர்கள். கண் இல்லாதவங்களை குருடன் நினைக்க வேணாம். நாம் இம்மையில குருடன். ஒரு வெளிச்சம் இல்லைன்னா உலகமே தெரியாது நமக்கு. வேதம் சொல்லுது யார் இம்மையில குருடனோ அவன் மறுமையிலே குருடன். அவன் கல்பு கண்ணை சொன்னது. கல்பு கண்ணை திறக்கணும். கல்புக்கள் திறக்கப்பட்டவங்களோட சம்பந்தப்படும். கல்புக்கள் திறக்கப்படுற முதல் என்ன செய்யணும்? அதில் இருக்கிற கெட்ட தீய பதிவுகள் எல்லாத்தையும் சீராக்கி சிறுக்கெடுக்கும். அதனால அல்லாஹ் சொன்னா நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன். எதை மன்னிக்க மாட்டேன்? சிறுக்க மன்னிக்க மாட்டேன். அந்த மன்னிப்பு பெறணும் முதல். அந்த மன்னிப்பு பெறாம ஜன்னத்துக்குள்ள யாரும் நுழைய. அவர் 1000 வருஷம் வணக்கவாளியா இருந்தாலும் நுழைய முடியாது. மன்னிக்க முடியாத குற்றத்தை எப்படி மன்னிப்பா? முடியவே முடியும். முதல்ல அந்த சிறுக்கள் அதை நீக்கத்தான் நமக்கு களிமா தரப்பட்டிருக்கு, கொள்கை தரப்பட்டு. அதை அடிப்படையை செய்யாம அந்த அடிப்படையை விளங்காம அதை எப்படி நீக்கிற என்று புரியாம என்னையாவது அமல் பிரயோசனம் தருமா? தராது. அப்ப அதுக்கு முதல் என்ன செய்யணும் என்றா உள்ளத்தை சீர்படுத்தி அந்த உள்ளத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கு. மழலை பருவ உள்ளத்தில் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அண்ணாதான் அந்த புள்ள ஜன்னத்தை பார்க்கலாம், ஜன்னத்தை பார்த்து சிரிக்கலாம் இல்லையா? அப்ப அப்படி தெரிஞ்ச ஜன்னத்தை ஏன் இப்ப தெரிஞ்சது நமக்கு? மழலை பருவ உள்ளத்திலே மலக்கு துலகை கண்ட நீ மடையற வாழ்வ கொப்பி பண்ணி குப்பமேடாய் மாற்றினாய் சொன்னார். இப்ப குப்பை நிறைஞ்சி குப்பை மேடி டக்குன்னு கிளீன் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளீன் பண்ணும். அதை கிளியர் பண்ணுவோம். அதை கிளியர் பண்ற வழி தான் உங்களுக்கு சொல்லும். இதை கண்டிப்பா நீங்க எடுக்கணும்னா சொல்லுங்க. அப்படி அவசியம் அதை எடுக்கத்தான் அப்படி சொல்லுங்க. ஏ லாய்க்கு நகர்ச்சி மார்க்கத்தில
நிர்பந்தம் கிடையாது. யாரும் நிர்பத்தி கிடையாது. ஆனா மார்க்கத்தை சொல்றகமே அந்த வழியை புரிய வைக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் கிட்ட போற நேரான பாதை. அல்லாஹ்வை சந்திப்பதில, இறைவனை சந்திக்கிறதில உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? 2 வேதம் கேட்கிறார். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாம எல்லாத்தையும் முறையிலேயே சாப்பிடலானே கணக்கா கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு எடுத்துக்கிட்டு போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை நீங்க ஒதுக்கி எல்லாரும் இருந்ததுக்கு என்னுடைய எண்ணமாக